ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எஸ்பிஐ கிரெடிட் கார்டை எப்படி பெர்மனெண்ட்லி க்ளோஸ் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கார்டு அப்படிங்கிற ஆப்பை கண்டிப்பாக யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்படி யூஸ் பண்ணாதவங்க நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு எஸ்பிஐ கார்டு இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கே தெரியும் உங்களோட ரெஜிஸ்டர்டு ஃபோன் நம்பர் மூலமாகவே பார்த்தீங்கன்னா இதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நார்மலாகவே ஏற்கனவே இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ இந்த ஆப்பை நீங்கள் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ ஓப்பன் பண்ணி உங்கள் எம்மின்னை போட்டு லாகின் பண்ணி ஹோம் பேஜுக்கு வந்துக்கோங்க. ஸோ ஹோம் பேஜுக்கு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுடைய கிரெடிட் கார்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏதாவது டியூ அமௌண்ட் இருக்கா, வேறு ஏதாவது பெனால்ட்டி இருக்கா அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் காமிச்சிருப்பாங்க. நீங்கள் என்னென்னா நார்மலாக இதில் ஏதோ டியூ அமௌண்ட் இருந்தால் அதை உடனே பே பண்ணிக்கோங்க. இதை 0 லிமிட்லேயே வச்சுக்கோங்க, 0லே இருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எந்த மைனஸும் இருக்கக்கூடாது, கரெக்டாக 0லே இருக்கணும், எந்த டியூ அமௌண்ட் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி எல்லாமே கரெக்டாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா சர்வீஸுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த சர்வீஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கார்டு க்ளோசர் ரிக்வெஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ண டேட்டா நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ வெயிட் ஒரு முக்கியமான விஷயம், நானும் என்னுடைய குழந்தையும் சேர்ந்து ஒரு பிளாக் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதோட ஃபேஸ்புக் லிங்கும் யூடியூப் லிங்கும் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஸோ மறக்காம அதை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோ பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் த கார்டு டு பி க்ளோஸ்டு, எந்த கார்டை க்ளோஸ் பண்ணு கேட்குறது. ஸோ அதை செலக்ட் பண்ணாலே டிஃபால்ட்டாகவே ஒரு கார்டு வச்சுருந்தீங்கன்னா ஒரு கார்டு தான் காமிக்கும், இல்லைனா 2-3 கார்டு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி காமிக்கும். ஸோ அந்த டிஃபால்ட்டாகவே எந்த கார்டு க்ளோஸ் பண்ணுமோ அந்த கார்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செலக்ட் த ரீசன் ஃபார் க்ளோஸ் கார்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணாலே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ லோ கிரெடிட் லிமிட்டு, டூ மெனி கிரெடிட் கார்டு, 2க்கு மேலே கிரெடிட் கார்டு இருக்குது, ஃபினான்ஷியல் இஷ்யூ, அதர் ஃபீஸு சார்ஜஸ்ஸு. ஸோ இந்த மாதிரி எது ஆப்ஷன் வேணாலும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபினான்ஷியல் இஷ்யூ இருக்கவங்க அதை செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா வேறு ஆப்ஷன் நீங்களே சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ கண்ணி கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் போயிடும். ஸோ இந்த பேஜில் நமக்கு எதுவுமே தேவையில்லை, கீழே ஸ்கிப் பட்டன் இருக்கும். ஸோ அந்த ஸ்கிப் பட்டனை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி காமிக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஒரு செக் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்துவோங்க. ஸோ கண்டினியூ கொடுத்தோன்னே நெக்ஸ்ட்டில் கார்டு க்ளோசர் அந்த மாதிரி காமிக்கும். நீங்கள் அதில் எதுவும் பண்ண வேண்டிய தேவையில்லை. கீழே ஸ்கிப் பட்டன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே உங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி மெசேஜ் வரும். அந்த ஓடிபி மெசேஜை பார்த்து அதில் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கான ரிக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா அங்கே சப்மிட் ஆயிரும். ஸோ அதிலே கொடுத்துருப்பாங்க. இந்த ப்ராசஸிங் டைம் 7 நாள் எடுக்கும். உங்கள் கார்டு க்ளோஸ் பண்ணுறதுக்கான ப்ராசஸிங் டைம் 7 நாள் எடுக்கும். ஸோ 7 நாளிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார்டு க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு ஒரு எஸ்எம்எஸ் வந்துடும். நார்மலாக நீங்கள் ரிக்வெஸ்ட் அனுப்பும்போதே உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துடும். ஸோ 7 டேஸில் எப்போ க்ளோஸ் ஆகுது பர்மனெண்ட்லி அந்த டைம் உங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் மெசேஜ் வந்துடுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உங்களோட எஸ்பிஐ கிரெடிட் கார்டை உங்கள் எஸ்பிஐ கார்டு ஆப் மூலமாக பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ கட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.